This is English Mozhi, an exclusive channel for Tamil speakers. Hello and வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நம்ம கதை புஸ்தகம் வாசிக்கும் போதோ இல்லை இங்கிலீஷ் சீரியல்ஸ் மூவிஸ் பார்க்கும்போதோ சில வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது. அந்த நேரம் நம்ம டிக்ஷனரியை போய் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் க்ளூஸ் இருக்கான்னு பார்ப்போம். நேச்சுரலாகவே இது யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அதாவது அவங்க பேசுகிறத வச்சே ஆர் நம்ம படிக்கிறத வச்சே இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதுதான் கட்டாயம் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்ம தெரியல, அர்த்தம் தெரியல அப்படின்னு உடனே டிக்ஷனரிக்கு ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோ ஆஃப் தாட், நம்மளோட யோசனை அப்படியே தடைப்படும். ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்தியோ இல்லை ஒரு பக்கமோ ஃபுல்லாக வாசித்துட்டு இதுதான் அர்த்தமாக இருக்கும் நம்ம நினச்சிக்குவோம் இல்லையா. அந்த ஒரு பக்கம் முடித்ததுக்கப்புறம் இல்லை ஒரு பத்தியை முடித்ததுக்கப்புறமா டிக்ஷனரியில் போய் நம்ம நினச்சது சரிதானா அப்படின்னு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாசிப்போட ஸ்பீடு இருக்கு இல்லையா, வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி கூட சட்டுன்னு உயரும். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த உக்தியை அடிப்படையாக கொண்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Take a look at this sentence. We have to find the TV remote immediately. The program will start any time now. இப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம immediately அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது இதே வார்த்தையோட அர்த்தம் இன்னொரு வார்த்தைக்கும் இதே வாக்கியத்தில் இருக்குது. அது என்ன வார்த்தை, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, பதில் தெரிஞ்சிருச்சா? ஸோ இம்மீடியட்லினா உடனடியான்னு அர்த்தம், நவ்னா இப்போ உடனடியாக. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ள வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எவ்ரி இன்கரெக்ட் ஆன்சர் half a mark will be deducted. Have you marked any wrong answers? இன்கரெக்டுக்கு கிட்டத்தட்ட அதே அர்த்தம் கொடுக்குற ஏதாவது வேறு வேர்டு இருக்கா பாருங்க. That's right. Wrong தான் கரெக்ட் ஆன்சருங்க. இன்கரெக்ட்னாலும் தப்பு, wrongனாலும் தப்பு. Next sentence. The results of the quarterfinals will be announced today. The results of the semi-finals will be declared only in May. Announcedனா அறிவிக்கிறது. அதே அர்த்தம் உள்ள வேற வார்த்தை இருக்கா இதே வாக்கியத்துக்குள்ள? கண்டுபிடிங்க பார்க்கலாம். Declared, அதுதான் கரெக்டான பதில். அனௌன்ஸ்டும் டிக்ளேர்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் தான். இப்போது இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அனௌன்ஸ்டும் டிக்ளேர்டும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும் அப்படின்னு. டிக்ளேர்ட்னா என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிரும். The puppy looks skinny and malnourished. It is scared of the approaching man with long thin legs. Thin அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே இன்னொரு வார்த்தை இருக்கா, கண்டுபிடிங்க. தின்னா ஒல்லியான, ஸ்கின்னினாலும் ஒல்லியானதான், கிட்டத்தட்ட எலும்பும் தோலுமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மீனிங் தான். ஸோ தின் அண்ட் ஸ்கின்னி தே மீன் ஒன் அண்ட் த சேம். Many people find it difficult to pronounce the ra sound in Tamil. It can be hard because they might not have a similar sound in their language. Hard is the correct answer. Difficult-நாலும் கஷ்டம், hard-நாலும் கஷ்டம். He gazed at the beautiful outline of the distant hills. They seemed too close and too far at the same time. Distant, அதே மாதிரி வேற வார்த்தை இருக்கா? The correct answer is far. Distant-நாலும் தூரம், ஃபார்னாலும் தூரம். கேஸ் அப்படின்னா அப்படி பார்க்குறது, ரொம்ப நேரம் பார்க்குறது. இவன் இந்த அழகான மலைகளோட அவுட்லைனை அப்படி படம் வரைஞ்ச மாதிரி இருக்குது, அதை ரொம்ப நேரம் லயிச்சு பார்க்குறான்.
A Tale of Two Cities by Charles Dickens, though set in the era of French Revolution, is relevant even today. I wonder how he managed to write such a beautiful story. ஸ்டோரிங்கிற வார்த்தை மாதிரியே இன்னொரு வார்த்தை இருக்கா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். Tale. That's the right answer. Is relevant even today அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ கூட நம்மளால் அதை ரசிக்க முடியுது. இந்த கதை எப்போ வந்தது? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் வந்துச்சு. ஆனால் இப்போ கூட இட் இஸ் ரெலவெண்ட். இப்போ கூட அதுலேருந்து நம்மளால் ஏதோ கற்றுக்க முடியுது, நமக்கு பயன்படுது அது. ஸோ இட் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே. When I need to have a quick meal, I usually rush fast to the nearby mess. Fast, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒரு குவிக் டிப், ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கிடையவே கிடையாது. ஐ ரன் ஃபாஸ்ட், ஷீ ரேன் ஃபாஸ்ட், தே ரேன் ஃபாஸ்ட், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், ரைட்? ஸோ ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. Does it bother you if people chit-chat while you work? Even the slightest of noises disturb me. Bother. அதே அர்த்தம் உள்ள இன்னொரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமா? Disturb. That's the right answer. சிட்சாட்னா அரட்டை அடிக்கிறது. நம்ம வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி யாராவது அரட்டை அடித்தா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா? ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் நாய்ஸஸ், இம்மியளவு சத்தம் கூட, அதான் அர்த்தம். He is an intelligent politician. He is not only a charismatic leader but also a brilliant poet. Intelligent. அதே போல் இன்னொரு வார்த்தை கண்டுபிடிங்க. Brilliant is the right answer. Intelligent, brilliant, அறிவார்ந்த. Alright, that's all for today. இந்த exercise உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I'll meet you in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.